கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எப்பொழுதும் இந்த அக்னிமயமான அதிகாலை ஜெபத்திலே ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து தியானித்து ஜெபிக்க போகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். ஐயா, இது என்ன அக்னிமயமான அதிகாலை ஜெபம் என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வார்த்தை ஆவியாகவும் அக்னியாகவும் இருக்கிறது. ஐயா, நாம் பேசுகிற சர்வ வல்லவருடைய வார்த்தைகள் எல்லாம் அக்னியாகவும் ஆவியாகவும் இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். மாத்திரமல்ல, அது அக்னியாகவும் கண்மலையை நொறுக்கும் சம்பட்டியாகவும் இருக்கிறது நம்முடைய தேவனுடைய வார்த்தைகள். ஹல்லேலூயா! இந்த விசேஷமான தேவ வார்த்தைகளை சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தரே சொல்லுகிறார், இந்த மலையை பார்த்து உங்களை சுற்றிலும் இருக்கிற உங்கள் பிள்ளைகளை, குடும்பங்களை, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் தொழிலை, வியாபாரத்தை சுற்றிலும் இருக்கிற மலை போன்ற தடைகளை பார்த்து நீங்கள் கட்டளையிட முடியும். இந்த மலை போன்ற பிரச்சனைகள், இந்த மலைகள் இவ்விடம் விட்டு பெயர்ந்து அப்புறம் போகட்டும், மாத்திரமல்ல நடு சமுத்திரத்தில் போய் விழட்டும் என்று சொன்னாலும் நீங்கள் சொன்னபடியே ஆகும் என்று சொன்னாரே, அந்த அற்புதமான வார்த்தைகள் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒரு நாளும் பொய்யாய் போகாது. ஆமென். கண்மலையையே நொறுக்கும் சம்மட்டி. ஹல்லேலூயா! என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், இந்த பேர்ணாம்பெட்டு மற்றும் ஸ்ரீபெரும்புதூர், நல்லூர் போன்ற இடங்களிலே நடந்த வல்லமையான கூட்டங்களில் நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள் அநேகர் அதை லைவாய் பார்த்திருப்பீர்கள். எத்தனை அற்புதங்கள், எத்தனை ஆச்சரியமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் செய்ததோடு சவால் விட்டு பேசுகிறதான ஒரு அற்புதமான செய்தியை கர்த்தருடைய ஆவியானவர் ஜனங்களுக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, நூற்றுக்கணக்கான அற்புதங்களை எல்லோரும் நேரில் கண்டார்கள். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இவைகள் எல்லாம் எப்படி நடக்கிறது? நீங்களும் நானும் பேசுகிற தேவனுடைய வார்த்தை, நீங்களும் நானும் உங்கள் வாயில் இருந்தும் என் வாயில் இருந்தும் அனுப்பப்படுகிற தேவனுடைய வார்த்தைகள் நிச்சயமாய் வியாதியை குணமாக்கும், பிசாசின் கிரியைகளை அழிக்கும். ஆமென். கர்த்தர் தம்முடைய, நன்றாய் கேளுங்கள், கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை அழிவில் இருந்து விடுவித்தார். ஆமென். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்கள் வியாதிகளை குணமாக்கினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா! நீங்கள் பேசுகிற கர்த்தருடைய வார்த்தையிலே அத்தனை அதிகாரம் இருக்கிறது. அது அக்னியாகவும் ஆவியாகவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியாய் மாத்திரமல்ல, அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். இருளின் ஆதிக்கங்களை, அந்தகார வல்லமைகளை, பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு இது விசேஷித்த வல்லமையோடு கடந்து செல்லும், எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கும், உங்களை விடுவிக்கும். ஹல்லேலூயா! நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய், நீங்களும் உங்கள் குடும்பமுமாய் முற்றிலுமாய் முழுவதுமாய் விடுவிக்கப்படுவீர்கள். எந்த சந்தேகமும் இல்லை. ஐயா, இந்த மந்திரவாதமும் மண்ணாங்கட்டியும் இவைகள் எல்லாம் ஒன்றுக்கும் உதவாது. தேவனுடைய வல்லையோடு, தேவனுடைய அதிகாரத்தோடு, தேவனுடைய பிள்ளையாய் மாறி நீங்கள் எழும்பி நிமிர்ந்து தைரியமாய் விசுவாசத்தோடு திட நம்பிக்கையோடு நிற்கும் பொழுது இந்த மந்திரவாதம் எல்லாம் ஒரு மண்ணாங்கட்டிக்கு விலை பெறாது. வீணாய் பயப்படுகிறீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் மறுபடியும் 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 மறுபடியுமாய் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா! பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். ஒன்றையும் குறித்து கவலைப்படாதிருங்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். வருத்தப்பட்டு, எந்த வருத்தமாயிருந்தாலும் சரி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன அன்பின் ஆண்டவரை நீங்கள் கிட்டி சேரும் பொழுது உங்களை இந்த இருளின் ஆதிக்கங்கள், நன்றாய் கவனியுங்கள், பிசாசின் கிரியைகள், மந்திர சூனியங்கள், எந்த இருளின் அந்தகாரத்தின் வல்லமைகளும் உங்களுக்கு எதிர்க்க முடியாது. ஹல்லேலூயா! அதனால் தான் வேதம் சொல்லுகிறது,
சொல்லுகிறது. தேவனிடமாய் சேருங்கள், அவர் உங்கள் பட்சமாய் சேருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் பக்கமாய் வாருங்கள், கர்த்தரோடு இணைந்திருங்கள், சேர்ந்திருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளை, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஐயா, நீங்கள் 1 கோடி பணம் செலவழிக்க வேண்டியதில்லை. நீங்கள் 40 நாள் உபவாசங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இப்பொழுது இல்லை. அதுபோலவே நீங்கள் ஏதோ தியாகங்கள், மகாபெரிய தியாகங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சத்துருவுக்கு, இந்த பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த பிசாசு என்ன மண்ணாங்கட்டிக்கு விலை பெறுவான் பாருங்க. நீங்க எதிர்த்து நின்றால், அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எதிர்த்து நின்றால் உங்களை விட்டு ஓடி போகிறவன் தான் இவன். இவனுக்கு ஏன் பயப்பட வேண்டும்? ஹல்லேலூயா. வீணாய் பயப்படுகிற பயங்களை எல்லாம் விட்டுவிட்டு, ஐயா அப்படி செய்தால் நல்லது, இப்படி செய்தால் நல்லது என்று 1000 வழிமுறைகளை அங்கும் இங்குமாய் அலைந்து திரிந்து தேடி அப்பியாசப்படுத்தி கொண்டு, யார் எங்கள் மந்திரவாதங்களை உடைப்பார்கள், யார் எங்களுக்காக ஜெபிப்பார்கள், யார் எங்களுக்காக பரிகாரம் செய்வார்கள் என்று அலைந்து திரிந்து ஏமாந்து போகாதிருங்கள். நிச்சயமான ஒரு வழியை, கோதுமை மணி போன்ற ஒரு வழியை, அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். வார்த்தைக்கு முன்பாக பதர்கள் எம்மாத்திரம் அருமையான தேவ பிள்ளைகளே. வார்த்தையை பிடித்து நீங்கள் நிற்கும் பொழுது அந்த அத்தாரிட்டியை, அந்த அதிகாரத்தை, ஆமென், நீங்கள் செலுத்த வேண்டிய ஆதிக்கத்தை, நீங்கள் காட்ட வேண்டிய வல்லமையை நிச்சயமாய் நீங்கள் காட்டும் பொழுது, நீங்கள் செயல்படுத்தும் பொழுது நிச்சயமாய் இவைகளில் இருந்து ஜெயம் எடுப்பீர்கள். பிசாசு உங்களை விட்டு ஓடோடி போவான். அவன் கொண்டு போட்ட எல்லா மந்திர சூனியங்களையும் அள்ளி சுருட்டி கொண்டு உங்களை விட்டு, உங்கள் குடும்பத்தை, பிள்ளைகளை விட்டு அவன் புறப்பட்டு போவான். ஹல்லேலூயா. எந்த வார்த்தையும் பாருங்கள் வீணாய் போகலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் விசுவாசத்தோடு பேசும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் தேவ தூதர்களை வரவழைக்கிறீர்கள். நீங்கள் பிசாசுகளை மௌனமாக்குகிறீர்கள், பிசாசுகளின் வல்லமைகளை நிர்மூலமாக்குகிறீர்கள். பிசாசுகள் உங்களை விட்டு சிதறி ஓடுகிற அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுகிறீர்கள். ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் பெற்றிருக்கிற யூதசி ராஜசிங்கமாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள், சிங்க குட்டிகள் என்பதை மறந்து விடாதிருங்கள். உங்கள் அதிகாரம் என்ன? அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். விசுவாச கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் உங்களை ஜெயிக்க, இந்த உலகத்திலே எந்த கொம்பனுக்கும், எந்த பிசாசுக்கும் எந்த வகையிலும் அதிகாரம் இல்லை, நீங்கள் இடம் கொடுக்காதிருக்கும் வரை. glory. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தர் எழுதி தந்திருக்கிற அற்புதமும் அதிசயமுமான வார்த்தைகளை விசுவாச கேடகத்தோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, விசுவாசத்தை கேடகமாய் பிடித்துக் கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை ஆவியின் பட்டயமாய் எடுத்து நீங்கள் பிரயோகப்படுத்தும் பொழுது இந்த மந்திரவாதம் எல்லாம் ஒரு மண்ணாங்கட்டிக்குள்ள விலை இல்லாமல் அழிந்து போவதை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. எந்த பிசாசின் வல்லமைகளும் உங்கள் மீது அது வானத்தில் இருந்து மின்னலை போல விழுந்தாலும், என் அன்பு சகோதரியே, நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். அவைகள் வானத்தில் இருந்து மின்னலை போல உங்கள் பிள்ளைகளின் மீது, குடும்பத்தின் மீது, ஐயா உங்கள் வாழ்க்கை, வியாபாரங்கள், தொழில், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எங்கே விழுந்தாலும் சரி, சத்ருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கொடுத்தாரே, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லி அல்லவா மின்னலை போல விழுந்தாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லி அல்லவா உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். சத்ருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஐயா, இவைகளெல்லாம் ஏதோ போதகர்களுக்கும், பாஸ்டர்களுக்கும், ஏதோ தீர்க்கதரிசிகளுக்கும், அப்போஸ்தலர்களுக்கும் என்றல்லவா நினைத்தோம். இல்லை இல்லை, அன்பு சகோதரனே, சகோதரியே, நன்றாய் கருத்திலே கொள்ளுங்கள். விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன
என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் என்று எழுதப்பட்டபடி ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் நீங்கள் உங்க குடும்பங்கள்ல, உங்க வியாபாரத்துல, உங்க தொழில்ல, உங்க ஊழியத்துல, உங்க சொந்த ஜீவிதத்திலே, உங்க சரீரத்திலே இருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளையும், எல்லா மந்திர சூனியங்களின் ஆதிக்கங்களையும், அங்கே ஆதிக்கம் செய்கிற பிசாசின் வல்லமைகளையும் நீங்கள் துரத்தி அடிக்க முடியும். ஓ க்ளோரி! அக்னிமயமான வார்த்தைகள் எல்லாம் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, எங்கே, எப்படி, எந்த வகையிலே, எந்த முறையிலே பில்லி சூனியங்கள், மாந்திரீகங்கள் அல்லது செய்வினைகள் செய்யப்பட்டிருந்தாலும் இந்த அக்னிமயமான தேவ வார்த்தைகள் அவைகளை சுட்டரித்து விடும். மாற்றமே இல்லை. மறந்து விடாதிருங்கள். ஐயா, ஒருவேளை எங்க வீட்டுல நடு வீட்டுல வச்சிருக்குன்னு சொல்றாங்க, உள்ள தகடு இருக்குன்னு சொல்றாங்க, முடிய வச்சு அல்லது துணியை வச்சு அல்லது நூலை வச்சு காலடி மண்ணை வைத்து இப்படி எல்லாம் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். என் வீட்டை உடைக்க வேண்டும், நடு வீட்டிலே தோண்ட வேண்டும், தோட்டத்திலே தோண்ட வேண்டும், அங்கே தோண்டி பார்க்க வேண்டும், கிணற்றின் அடியிலே தோண்டி பார்க்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, மறந்து விடாதே. இந்த அக்னிமயமான தேவ வார்த்தைகள், அந்த மந்திர சூனியங்கள் எங்கே வைக்கப்பட்டிருந்தாலும் சரி, எங்கே புதைக்கப்பட்டிருந்தாலும் சரி, எத்தனை 7 கடல்களுக்கு அடியிலே அது அமர்ந்திருந்தாலும் சரி, இந்த அக்னிமயமான வார்த்தைகள் செல்ல முடியாத இடமே கிடையாது. எங்கே அவைகள் இருந்தாலும் நீ விசுவாசத்தோடு அனுப்புகிற தேவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் அழித்துவிடும். ஹல்லேலூயா! இதை செய்ய மறந்து விடாதிருங்கள். இந்த அக்னிமயமான வார்த்தைகளை அனுப்புங்கள். இந்த ஜெபங்களை செய்யுங்கள். உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பங்களை, ஐயா, உங்க மகனை, மகளை எந்த வகையிலே பிசாசு கட்டி வைத்திருந்தாலும் சரி, எந்த வகையிலே அவர்களை பிடித்து வைத்திருந்தாலும் சரி, எந்த வகையிலே அவைகளை சிறைப்படுத்தி வைத்திருந்தாலும் சரி, என்ன முறையிலே உங்களுக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகளும், பிள்ளைகளுக்கு விரோதமாய் பெற்றோர்களும், சகோதரனுக்கு விரோதமாய் சகோதரியும், இவர்கள் நல்ல வாழ்க்கைக்கு விரோதமாய், கையின் பிரயாசங்கள் தொழிலுக்கு விரோதமாய் என்னவெல்லாம் செய்யப்பட்டிருந்ததோ அத்தனையும் அழிந்து எரிந்து போகும். அது எங்கே வைக்கப்பட்டிருந்தாலும் சரி, இதை குறித்து கவலைப்படாதிருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா! ஒரு பிராந்தியம் முழுவதும் அல்லது ஒரு கட்டடம் முழுவதும் அல்லது பெரிய மண்டபம் முழுவதும் இருளாயிருக்கிறது. நீங்கள் ஒரு வெளிச்சத்தை கொண்டு போகிறீர்கள். ஐயா, ஒரு பிரைட் லைட்டை கொண்டு போகிறீர்கள். என்ன விலை பெறும் அந்த இருள்? எத்தனை விலை பெறும் அந்த அந்தகாரம்? இந்த வெளிச்சத்திற்கு முன்பாக அந்தகாரங்களும் இருள்களும் இருந்த இடம் தெரியாமல் போவது போல, அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்குள்ளே நிலைத்திருங்கள். கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருங்கள். கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருந்து அதை பயன்படுத்தும் மன்னமாய் விசுவாசத்தோடு பயன்படுத்துங்கள். எல்லா பிசாசின் கிரியைகளும் அழிந்து போகும். பிசாசு கூட்டம் எல்லாம் உங்களை, உங்கள் குடும்பங்களை, பிள்ளைகளை விட்டு சிதறி போகும். சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா! எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் எங்களை தெரிந்து கொண்ட, எங்களை முன்குறித்து அழைத்து பரிசுத்தப்படுத்தியதின் நோக்கத்தை இன்று நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் எங்கள் கண்களை திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஐயா, எங்கள் பிள்ளைகள் நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற மேன்மையான காரியங்களை நானும் என் பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளும்படியாய் நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தினீரே. நன்றி ஆண்டவரே. எங்களை அழைத்து முன்குறித்து, ஆமென், எங்களை அழைத்து முன்குறித்து பரிசுத்தப்படுத்தினீரே. இன்று உம்முடைய பிள்ளைகளை மகிமைப்படுத்தும்படியாய் எவர்களை பரிசுத்தப்படுத்தினாரோ, எவர்களை நீதிமான்களாய் மாற்றினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று எழுதப்பட்டபடியே என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர் பிள்ளைகளுக்கும் மகிமை உண்டாவதாக. ஷரபு ருபரா சந்தரபு துருபதரா எரிபு ருபரா சந்து ருகபரதரபோ எல்லா மந்திர சூனியங்களும் அழிவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ லார்ட். ஒரு அக்கினி புறப்படும்படியாய், எலியாவின் பலிபீடத்தில் வந்து இறங்கின அக்கினி, பொல்லாத பிசாசானவனின் எல்லா அக்கினி அஸ்திரங்களையும் அவித்து போடுகிற அக்கினி இறங்கி வரும்படியாய் ரபரா சந்து ருதுருவத
பரதரா எரிபரா சுந்து ருக்குருக பரதரபோ. பொல்லாங்கன் எய்கிற எல்லா அக்னி அஸ்திரங்கள் போன்ற மந்திர சூனியங்கள் மாந்திரீகங்களை நிர்மூலமாக்குகிற ஒரு அக்னி இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, இவர்கள் பிள்ளைகள் விடுதலை அடையும்படியாய், என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகள் இவர்கள் குடும்பங்கள் விடுதலை அடையும்படியாய், எல்லா அந்தகார கட்டுகளும் உடையும்படியாய், இவர்களுக்கு விரோதமாய் எழுப்பப்பட்ட எரிகோ கோட்டைகள் விழுந்து தரைமட்டமாகும்படியாய். முமுரு சந்தரபதரபோ இபரா சந்துருபதரபதுருபதரா. ஓ, அறுப்பு காலத்தில் கரை புரண்டு வந்த யோர்தானை போல தேவ ஜனங்களை மறைத்து விடும்படியாய் தடுக்கும்படியாய் இருந்த யோர்தான் பொங்கி பிரவாகம் எடுத்து வந்தது போல இந்த மந்திர சூரியங்கள் மாந்திரீகங்கள் எல்லாம் அதன் வல்லமைகளோடு பிரவாகம் எடுத்து வருகிறதாய். என் அன்பு சகோதர சகோதரிகளை, இவர்கள் பிள்ளைகளை ஐயா, இவர்கள் கையின் பிரயாசங்களை அழிக்கும்படியாய் கடந்து வருகிற எல்லா மந்திர சூனியங்களும் இன்றே இப்பொழுதே நிர்மூலமாய் போகும்படியாய், எப்படி தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக அந்த யோர்தான் இரண்டாய் பிறந்து வழிவிட்டதோ, எப்படி அங்கே இருந்து ஓடி வந்த நீர் அப்படியே நின்ற இடத்திலே நின்றதோ, பிரிந்து ஓடுகிற நீர் எல்லாம் கடலை நோக்கி ஓடி சிதறி போனதோ, அப்படியே இன்று என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மந்திர சூனிய மாந்திரீகங்கள் எல்லாம் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே சிதறி ஓடும்படியாய் அந்த காரங்கள் எல்லாம் வெளிச்சமாய் மாறினது போல, ஐயா, இருளும் அந்தகாரமும் எந்த வகையிலும் வெளிச்சங்களை மேற்கொள்ள முடியாதது போல என் இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பு சகோதர சகோதரிகள், ஐயா, வெளிச்சமாய் இருக்கிற இவர்கள், உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கிற இவர்கள், உதிக்கிற ஒளியோடு இருக்கிற இவர்கள், ஐயா, வெளிச்சமாய் இருக்கிற இவர்களை விட்டு எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளும் அடங்கி ஓடும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறோம். ஆமென். இன்று விடுதலை, இன்று சுகம், இன்று ஆரோக்கியம், இன்று ஐஸ்வர்யம், இன்று இவர்கள் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி திருப்பு முனை உண்டாகட்டும். தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நல்ல பிதாவே, அப்படியாய் நீர் இந்த குடும்பங்களை, என் அன்பு சகோதர சகோதரிகளை ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். அன்பு சகோதரிகளை, தொடர்ந்து இந்த வசனங்களை கேளுங்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 26:18 இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரே சொல்லுகிறார், ஆமென், அவர்கள் இந்த ஜனங்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும், நல்லா கவனிங்க, ஆண்டவரை பற்றுகிற விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாய். ஓ குளோரி. அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த வசனம் தொடர்ந்து சொல்லுகிறது, பெற்றுக் கொள்ளும்படியாய் அவர்களை இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது நான் உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளை, நன்றாய் கவனியுங்கள். ஹல்லேலூயா. ஓ, நீங்க என்னத்தை முதல்ல பெற்றுக்கொள்ள வேண்டும்? அவர்கள் என்னை பற்றும் கர்த்தரை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும், நீங்க பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட, ஐயா, ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட எந்த உண்மையான ரட்சிப்பை, நல்லா கவனிங்க, உண்மையான ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட அல்ல, உண்மையான ரட்சிப்பிலே நிலைத்திருக்கிற எந்த பிள்ளைகளையும் பிசாசு தொடுவதற்கு அதிகாரம் இல்லை. எந்த பிள்ளைகளையும் எந்த மந்திர சூனியங்களும் தொடுவதற்கும் கெடுப்பதற்கும் நாசமாக்குவதற்கும் அதிகாரம் இல்லை, அவர்கள் இடம் கொடுக்காத வரைக்கும். நல்லா கவனிங்க ஐயா, அவரை பற்றும் விசுவாசத்தினாலே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய மகா மேன்மையான
சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். ஹல்லேலூயா. ஐயா, பரிசுத்தவான்களை, தேவ பிள்ளைகளாய் இருக்கிறவர்களை, ஆமென், அவர்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தின் வரம்பு வானமே எல்லை என்பதை மறந்து விடாதிருங்கள். இந்த அற்புதமான கூட்டத்தை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், திறக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். நிச்சயமாய் கண்டடைவீர்கள். மாற்றமே இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேட தேட கண்டடைவீர்கள். தட்டுகிற இடமெல்லாம் உங்களுக்கு திறக்கப்படும். மாத்திரமல்ல, கேட்கிற இடமெல்லாம் உங்களுக்கு கொடுப்பார்கள். அந்த நாட்கள் வருகிறது, நிச்சயமாய் நடக்கும். ஐயா, ஒரு முறை, இருமுறை, பல முறை கேட்டேனே, நடக்கவில்லையே. நடக்கும் வரை விசுவாசத்தோட கேளுங்கள், அதி சீக்கிரத்தில் நடக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. தோய்ந்து போகாதபடி, சோர்ந்து போகாதபடி, பயப்படாதபடி, சந்தேகப்படாதபடி, நீங்கள் கேட்கிற எல்லாவற்றிற்கும் பரலோகம் நிச்சயமாய் உங்களுக்கு பதில் கொடுக்கும். ஆனால் உங்கள் ரட்சிப்பு தான் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும், உங்கள் ரட்சிப்பு தான் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் அடிப்படை என்பதையும், அதுவே உங்கள் எல்லா ஆசீர்வாதங்களின் திறவுகோல் என்பதையும் மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தை, ஆமென், தேவ பிள்ளைகளுக்குரிய சுதந்திரத்தை பெற்று அனுபவிக்க முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கு வர முடியும். வந்திருக்கிறீர்கள். எப்படி இருள், அந்தகாரங்கள், மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள் உங்கள் மீது வேலை செய்ய முடியும்? இவைகள் ஒன்றுக்கும் உதவாது. ஆமென். இருளோ அக்கினிமயமான வெளிச்சத்திற்கு முன்பாக இருளெல்லாம் மாயமாய் போவது போல, இந்த மந்திரவாதமும் எல்லா மண்ணாங்கட்டியும் எல்லா இருளும் அந்தகாரமும் நீங்கள் வெளிச்சமாய் இருக்கும் பொழுது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறும் பொழுது, இந்த ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரும் பொழுது, இவைகள் எல்லாம் உங்களை விட்டு சிதறி போய்விடும். பயப்படாதிருங்கள். கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும், சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு. கண்ணை திறந்தா போதும் ஐயா, கண்ணை திறந்தால் போதும். அறிவு கண்கள் திறந்தால் போதும். அறிய வேண்டியவற்றை அறிய வேண்டிய விதமாய் அறிந்து கொண்டால் போதும். நீங்கள் சாத்தானுடைய அதிகாரமாகிய மந்திர, சூனியம், பில்லியங்கள் எல்லாவற்றையும் விட்டு தேவனிடத்தில் திரும்பி விடுவீர்கள். அப்பொழுது நீங்கள் அந்தகார இருள்களை விட்டு ஒளியிடத்திற்கு வந்து விடுகிறீர்கள். யார் உங்களை எதிர்நிற்க முடியும்? அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். தேவன் உங்கள் பட்சத்தில் இருந்தால் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவன் யார்? அன்பு தேவ பிள்ளைகளே, if God is with you, who can stand against you, my dear people of God? இந்த உலகத்தில் எந்த சக்திக்கும் உங்களை எதிர்த்து நிற்க, எந்த சக்திக்கும் உங்களை மேற்கொள்ள அதிகாரமே இல்லை என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை, நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாய் இன்று என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாய் நம்புங்கள். எந்த வகையிலும் இந்த சத்துருவின் சகல கிரியைகளும் உங்களுக்கு விரோதமாய் பலன் கொள்ள முடியாது, ஜெயம் எடுக்க முடியாது. நீங்களே ஜெயம் எடுப்பீர்கள். ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்காய், குடும்பத்திற்காய், கையின் பிரயாசங்கள், தொழில்கள், ஊழியங்களுக்காய் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, எங்களை விடுவித்தீர், எங்களை விடுவித்தீர், எங்களை பலப்படுத்தினீர், எங்களை ஆசீர்வதித்தீர், எங்களோடு இருக்கிறீர். என்றென்றுமாய் என்றென்றுமாய் எங்களோடு இருக்கிற எங்கள் நல்ல கர்த்தாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களை அப்படியாய் நீர் உயர்த்தி விடுவித்து உயர்த்தி, ஆமென், எங்களை விடுவித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தி என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பரிசுத்த பிள்ளையாம் இயேசு கிறிஸ்துவின் கிருபைகளை, ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை, அதிகாரங்களை எங்களுக்கு கொடுத்து அவரோட கூட எங்களையும் உன்னதங்களிலே உட்கார
மாற செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒளியின் பிள்ளைகளாய், ஆமென், ராஜரீக கூட்டமாய், ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் நின்று பிசாசின் கிரியைகளை அழிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா மந்திர சூனியங்கள் எல்லாம் ஒன்றும் விலை பெறாதபடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவைகள் எல்லா தூசுகளும் பறந்து போகும்படியாய், எல்லா அந்தகாரத்தின் ஆதிக்கங்களும் நிர்மூலமாய் போகும்படியாய், Father, in the mighty and glorious name of Jesus, இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே thank you Lord, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, எங்களுக்கு நீங்க தந்திருக்கிற அதிகாரத்தின்படி எல்லா பிசாசின் சேனைகளும் சிதறி ஓடும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நல்ல பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகள் எல்லாம் இருளின் அந்தகாரத்தில் இருந்து விடுதலை அடையும்படியாய், எல்லா மாந்திரீக சூனியங்களிலும் இருந்து விடுதலையும் வெற்றியும் சுகமும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் பெற்றுக் கொள்ளும்படியாய் இவர்கள் கண்கள் திறக்கப்படும் பொழுது, என் தெய்வமே, எங்களை நீர் அனுப்பினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல வார்த்தைகளை அனுப்பினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மந்திர சூனியங்களுக்காய் இனி இவர்களுக்காய் இவர்கள் எந்த பரிகாரமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி. உலக பூர்வமான மக்கள், புறஜாதிகள் செய்கிற எந்த பரிகாரமும் என் அன்பு சகோதர சகோதரிகள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா பரிகாரங்களையும் கல்வாரி சிலுவையிலே எங்கள் அருள்நாதர் இயேசு நீர் நிறைவேற்றினீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஐயா, எல்லா பரிகாரமும் நிறைவேற்றி எங்களுக்காய் பரிகார பலியாய் சிலுவையிலே நீர் அடிக்கப்பட்டபடியினால், உபத்திரவப்பட்டபடியினால், பாடுகளை சுமந்து தீர்த்தபடியினால் என் அன்பு சகோதர சகோதரிகளை இனி எந்த பாடுகளும் உபத்திரவங்களும் வியாதிகளும், இனி எந்த சோதனை வேதனைகளும் இவர்களை உபத்திரவப்படுத்துவதற்கு அதிகாரம் இல்லை. கல்வாரி சிலுவையிலே தன்னைத்தான் தியாக பலியாய் பரிகார பலியாய் ஒப்பு கொடுத்த, ஆமென், சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை என் அன்பு சகோதர சகோதரிகள் இவர்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே சமாதானத்தின் உண்டு பண்ணுகிற ஆக்கினையை என் தெய்வமே நீர் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் பிள்ளைகள் எல்லாம் விடுபட்டு பறக்கிற உல்லாச பறவைகளாய் பறக்கும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாம் அவர்களுடைய பிரகாரங்களிலே ஓங்கி வளருகிற ஒலிவ மர கன்றுகளை போல வளரும்படியாய், உயரே பறக்கும்படியாய், கழுகுகளை போல புது பலன் அடைந்து உயரே எழும்புகிற உன்னத அனுபவங்கள் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நரியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் எங்களுக்காய் கிரியை செய்கிற உம்முடைய வல்லமையின்படியே உம்முடைய பிள்ளைகள் உயர்த்தப்படும்படியாய், ஐயா, உம்முடைய கிருபையின்படியே உம்முடைய பிள்ளைகள் மேன்மைகளை, ராஜரீக மேன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ராஜரீக மேன்மைகளோடு உயர்த்துவீராக. கட்டி வைத்திருக்கிற, தடுத்து வைத்திருக்கிற, பூட்டி வைக்கப்பட்டிருக்கிற, அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாம் இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை அடையும்படியாய் எல்லா மந்திர சூனிய கட்டுகளையும் உடைக்கிறோம். நல்ல வேலை, நல்ல திருமணங்கள், நல்ல ஜாப் ஆர்டர்ஸ், நல்ல கான்ட்ராக்டுகள், நல்ல விதமான வாய்ப்பு வசதிகள், வீடுகள், கட்டாத வீடுகளும் நட்டாத மரங்களும் உம்முடைய பிள்ளைகளுக்காய் கடந்து வரும்படியாய் இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறோம். Thank you Lord, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, நாங்கள் கட்டுகிறது எல்லாம் கட்டப்பட்டிருக்கும், கட்டவிழ்க்கிறது எல்லாம் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொன்ன தேவ வார்த்தையின்படி இனி என் அன்பு சகோதர சகோதரிகளை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும், மாந்திரீக கட்டுகள், எல்லா மந்திர சூனிய கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தினாலே அவிழ்க்கிறோம். எல்லா சங்கிலிகளும் முறிவதாக, வீடுகளிலே ஒரு சந்தோஷமும் சமாதானமும் சௌக்கியமும் உண்டாகும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், நிச்சயமாகவே இந்த மந்திர சூனியங்கள், மாயா ஜாலங்கள் என்று பயப்பட்டு கொண்டிருக்காதீர்கள். ஒரு முறை ஒரு சத்தியத்தை கேட்கிறதோ
கற்றுக்கொண்டதோடு அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நாம் விடுபடுவதற்குள்ள வழிமுறைகளை கற்றுக்கொண்டதோடு அதற்கு பிறகும் அதற்காக அலைந்து திரியாமல் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஜெயம் எடுக்கிறீர்கள். அல்லேலூயா. இந்த மந்திரவாதங்கள், இருளின் ஆதிக்கங்கள், சதி சூனியங்கள் ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஜெயம் எடுக்கிறீர்கள். அல்லேலூயா. இந்த அக்னிமயமான ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், லைக் போடுங்க. அதுபோல கமெண்ட் பாக்ஸில் உங்கள் சாட்சிகளை தாராளமாய் எழுத மறக்காதிருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஆமென்.